ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட ஸ்டைலில் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நான் அதுக்கு 1/2 கிலோ மத்தி மீனை வந்து எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. எப்பவுமே மத்தி மீனை தண்ணியில் ஊற விடக்கூடாது, அதனால். அப்புறம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேஸ்ட்டு தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1/2 பெரிய வெங்காயமும் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு நல்லா நொகுன்னு அரைச்சிருக்கிறேங்க. தொட்டால் வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா கசடெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி விட்டு நல்லா அந்த மசாலா வந்து புளியில் கரையிற மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு மீன் குழம்புனாலே தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன். ஒரு டைம் நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதும் நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 100 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு வணக்கி விட்டுட்டு இந்த பூண்டு வந்து ஒரு இதை வந்து நல்லா உரித்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் நல்லா போகணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அந்த ஆயிலில் மேலே தெரிகிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளியை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் தக்காளியோட அந்த பெருசாக இருக்க அந்த தோலெல்லாம் சாப்பிடும்போது வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணுறது. அதையும் இது கூட போட்டு தக்காளி வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருந்தேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கேன் புளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கணுங்க. ஏன்னா புளி அண்ட் வந்து அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு அப்புறம் அந்த புளி வந்து நல்லா அந்த வெங்காயத்துலேயும் தக்காளியிலையும் பிடிக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி நல்லா கொதி வரும்போது நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரமெல்லாம் இப்போவே பார்த்துட்டு நல்லா கொதி வரும்போது மீனை போட்டு இறக்கணுங்க. நான் வந்து மீன் போடும்போது வந்து காட்ட முடியல, மறந்துட்டேன் அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு. மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்துடும். மத்தி மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டு சர்வ் பண்ணுறது தாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து பேச்சுலருக்கு ஈஸியான ரெசிபிங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.